நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு 41 ஏக்கர் ரொம்ப அருமையான ஒரு தென்னந்தோப்பு. ஸோ இந்த தென்னந்தோப்பு வந்து நம்ம நடந்தெல்லாம் போய் சுற்றி கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதனால் ஒரு நண்பரை வர சொல்லி அவர் மூலமாக ஒரு பைக் எடுத்துகிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த 41 ஏக்கர் தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் ரோட்டில் குடிமங்கலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே, குடிமங்கலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து புதுப்பாளையம் அப்படிங்கிற வில்லேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 41 ஏக்கர் எல்லாமே தென்னந்தோப்பு மட்டும்தான். கிட்டத்தட்ட 3 கிணறு, 6 போர்வெல் இருக்குது. 3 கிணறுல 2 கிணறு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஆற்று ஓரத்தில், பெரிய வாய்க்கால் ஓரத்தில் நல்ல ஒரு தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஒரு 2-3 ஏக்கர் வாங்கி அங்கேருந்து கிணத்துலேருந்து அந்த தண்ணியை வந்து 2 கிலோமீட்டருக்கு பைப் லைன் கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல விட்டு அங்கேருந்து காடு பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கிணத்துல இருக்கிற 5 போர்வெல்லும் கிணத்துலையுமே நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சேஃப்டிக்கு அங்கே நல்ல வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வருஷத்தில் 365 நாளுமே நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா. அங்கேருந்து தண்ணியை கொண்டு வராங்க. அதுக்கு கவர்மெண்டில் என்னென்ன அப்ரூவல் வாங்கணுமோ எல்லா அப்ரூவலுமே பக்காவாக இருக்கும். டோட்டலாக 41 ஏக்கரில் 2600-700 மரங்களுக்கு மேலே இருக்குது. மரங்கள் எக்ஸாக்ட் எனக்கு கவுண்ட் தெரியல. அது வந்து நான் உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து 60-70 மரங்கள் பக்கம் இருக்கும். அதை என்னங்கிறதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்க்குறப்ப பார்த்துக்குங்க. நமக்கு வந்து டேரெக்ட் பஞ்சாயத்து ரோட்லேருந்து உள்ளே வந்தோன்னா கம்ப்ளீட் இந்த 41 ஏக்கருக்குமே கம்ப்ளீட் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள் வந்து 41 ஏக்கர் வாங்கி நீங்கள் வெள்ளாமல் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 எம்ப்ளாயீஸ் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஏரியாவை பராமரிக்க முடியும். அந்த நடுவில் வர இந்த ஒரு 2 ஏக்கர் பக்கம் மக்காணி போட்டிருக்காங்க. மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்டிருக்காங்க. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சேர்ந்தது கிடையாது. இந்த 41 ஏக்கருக்கு இந்த ரைட் சைடில் தெரியுற இந்த இடம் வந்து நமக்கு வராது. மற்றபடி தோப்பு எல்லாமே நமக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி தான். ரெண்டாவது இந்த 41 ஏக்கரில் இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் கிடையாதுங்க. இந்த டிஜே வெரைட்டி எப்படின்னா நீங்கள் இளநியும் போட்டுக்கலாம் அல்லது வந்து தேங்காயும் வெட்டிக்கலாம். 2 பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஜே மரங்கள் ஒன்லி இளநி மரம்னா இளநி மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. பட் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும். இந்த வெரைட்டி நேம் எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக இந்த விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இந்த வெரைட்டி பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் காட்டுக்காரங்கிட்ட கேட்டு சொல்கிறேன். எனக்கு இந்த வெரைட்டி பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரத்தில் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த மாதிரி தேங்காவோட வெரைட்டி பேரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் காடு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். மரங்கள் வந்து நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலே இருக்கிறனால மரங்கள் ஒரு 10-15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஈல்டு இருக்கிற ஏரியா தான். நல்ல சூப்பரான காப்பு இருக்கிற மரங்கள் தான். இளநிக்கு போடுறப்போ உங்களுக்கு ஒரு 30-35 நாள்லேயே வந்து தோட்டத்திலே இளநி வந்து ரூ. 35 வரைக்கும் வெட்டுறாங்க. காய் வந்து ரூ. 22 ரூ. 28 வரைக்கும் தேங்காய் வெட்டுறாங்க. தேங்காய் வெட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 2 மாதம் ஒரு கதை வெட்டுறாங்க. இந்த குளிர்காலம் நல்ல மழை காலங்களில் வந்து இளநியோட சேல்ஸ் கம்மியாயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தேங்காயை போட்டுக்கிறாங்க. அந்த 2 மந்த்ஸ் கழித்து அப்படியே ஃபுல்லாகவே தேங்காய் வெட்டிக்கிறாங்க. மற்றபடிக்கு சம்மர் சீசனாக இருக்கட்டும், மற்ற எல்லா சீசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இளநியாக வெட்டிக்கிறாங்க. இளநி வந்து மோஸ்ட்லி இங்கே சென்னையெல்லாம் நிறைய பக்கம் போகுதுங்க. இங்கேருந்து எல்லாம் வெட்டிக்கிட்டு போகிறாங்க. 41 ஏக்கர் கம்ப்ளீட்டாக ஒரே ஆள் ஃபுல்லாக வாங்கி ஃபுல் ஃபென்சிங் போட்டு செம்ம டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் வாங்கணுன்னா உங்களுக்கு இங்கே மேற்கொண்டு வேலைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பைப்லைன் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஈவன் வந்து இந்த 41 ஏக்கரும் பாருங்கள், ஒரு 20-25 அடி வழித்தடம். எதுக்கு அப்படின்னா தேங்காய் எடுக்கிறதுக்காக வண்டி போய் வர்றதுக்கு கம்ப்ளீட் காடு ஃபுல்லாமே ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பைக்கில் சுற்றிட்டு இருக்கோம். பைக்கிலே வந்து கிட்டத்தட்ட 12 நிமிஷம் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம. அப்படின்னா நீங்கள் நேரில் சுற்றணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 2 ஹவர்ஸ் வீடியோ ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அதிக நேரம் பேசுகிறப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையே இல்லை எங்களுக்கு. டோட்டல் ஏரியா எவ்வளோ, ரேட் எவ்வளோ, ஏக்கர் ரேட் வந்து சொல்ல மறந்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா. எதிர்பார்க்குறது எல்லாமே டோட்டல் ஏரியாவில் என்ன ரேட்டு, என்ன மரங்கள், எங்கே இருக்குது, அவ்வளோதான். நான் லொக்கேஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். குடிமங்கலத்துக்கு முன்னாடியே புதுப்பாளையங்கிற ஒரு ஊரில் இருக்குது. டோட்டலாக 41 ஏக்கர், 3 கிணறு, தனி இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மர், 20-25 HP ஃப்ரீ இபி லைன் இருக்குது. உள்ள ஒரு பெரிய ஷெட் இருக்குது. அதே மாதிரியே மரங்கள் வந்து 2500 மரங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். கம்ப்ளீட் ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் மட்டும்தான். ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. தார் ரோட்டில் பஞ்சாயத்து ரோட்லேருந்து டேரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உள்ள ஃபுல்லாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 எம்ப்ளாயிஸ் இங்கே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இளநிக்கும் யூஸ் ஆகும், வரக்காய்க்கும் யூஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து விடுறதுக்கு நிறுத்திக்கலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரே ஒரு வயலை காமிச்சிக்கிட்டு 41 ஏக்கருங்க, நேரில் வந்து பாருங்கள், லொக்கேஷனில் எதாக இருந்தாலும் நேரில் வாங்க, கால் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற மத்தியில் நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னா,
அந்த ப்ராப்பர்ட்டி எண்ட் டு எண்ட் நான் சுற்றி காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு சிலரால் வாங்க முடியும், ஒரு சிலரால் வாங்க முடியாது. வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க வந்து நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே எந்த இடத்துலையுமே நான் மிஸ் பண்ணலைங்க. கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். என்னென்ன இருக்குங்கிறதையும் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவ யூனிவர்சிட்டி, அதாவது அந்த பக்கத்தில் அந்த பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி கால்நடை மருத்துவத்துக்கு மட்டுமே. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பக்கங்க. இந்த புதுப்பாளையங்கிறது அந்த யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தாலே அந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரியும். பட் நீங்கள் நேரில் வாங்க, ப்ராப்பர்ட்டி ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே மருந்து தெளிக்காமல் காடை ஃபுல்லாக பராமரிச்சிட்ருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதான் நான் சொன்ன யூனிவர்சிட்டி. ஏன் அப்படின்னாங்க, வெட்டினரி யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கரில் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இந்த யூனிவர்சிட்டியில் இருக்காங்களாம். ஸோ எனக்கு தெரியாது, அந்த யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்னா வந்து காட்டில் வந்து எந்த ஒரு களைக்கொல்லியும் தெளிக்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ப்ரஷ் கட்டர் போடுறாங்க. மற்றபடிக்கு வந்து தென்னை மட்டையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷினை வச்சு அரைச்சி அந்த பவுட்ரு பண்ணி காட்டில் போட்டுறாங்க. நிறைய பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓரமாக எங்கேயாவது போட்டு தீ வச்சுருவாங்க. பட் இங்கே எப்படின்னா 2 மரங்களுக்கு இடையில லைனாக அந்த மட்டையை போட்டுறாங்க. ரொட்டாவேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மட்டைகள் எல்லாம் ஃபுல்லாக பவுட்ரு மாதிரி பண்ணி காட்டிலே போட்டுருது. அதே மாதிரி இங்கே வந்து மோஸ்ட்லி 99.9% வந்து களைக்கொல்லிகள் அடிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? களைக்கொல்லி அடிக்காமல் ஆட்களை வச்சு புல் பிடுங்கி போடுறாங்க. இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்து ஓட்டி விட்டுறாங்க, காடை ஓட்டி விட்டுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையாளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு களைக்கொல்லி அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 100-150 அடி ஆழத்துக்கு 120 அடி ஆழம் ரொம்ப பெரிய ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்தை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிணத்துல வந்து மற்ற கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே வந்து விழுந்து இங்கேருந்து காடு ஃபுல்லாக பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி பேசியாச்சு. இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ஒரே ஆள் வாங்கி 41 ஏக்கர் எங்கிட்ட எடுத்து கொடுக்குறீங்க, ஃபுல்லாக டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ஃபார்ம் சைட்டாக போட்டு ஒரு 1 ஏக்கர் 1 ஏக்கராக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்டர் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபுளான இடம். ஸோ கிணறு பாருங்கள், இந்த ஒரு பைப் லைனு, இங்கே 2 பைப் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பக்கம் இருந்து கிணத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே தண்ணி விழுந்து இங்கேருந்து காடு ஃபுல்லாக பாயும். ஸோ கிட்டத்தட்ட 120 அடி ஆழத்தில் ஒரு 20 அடி மட்டும்தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்குது. ஓகேங்களா? 100 அடி இல்லை, ஒரு 80 அடியிலேருந்து 85 அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்குது. நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா. தண்ணி சோர்ஸ் இந்த கிணத்துல இல்லைனாலும் பயப்பட தேவையில்லை. அந்த 2 ஏக்கர்லேருந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே தண்ணி கிடைக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து தான் 41 ஏக்கர். சரிங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ் மொத்தமாக இருக்கீங்க, ஒரே ஆள் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. இல்லை உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எதாவது ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். 5 ஏக்கர் 10 ஏக்கர் ஃபார்ம் லேண்டு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அதோட இன்னொரு 10% செலவு பண்ணிங்கன்னா டோட்டல் 41 ஏக்கருக்கு பண்ணிடலாம். ஸோ ஏரியா அதிகங்கிறனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சாலும் டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பிரித்து வைக்கிறது ஒரு 2 வருஷம் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறேன், ரொம்ப 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 சூப்பரான பிளேஸு. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு குடிமங்கலம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க. இது பார்க்குறதுக்கு தான் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் குடிமங்கலம் போடுறதுக்கு தூரமாக தெரியும். பட் டிரைவிங் பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ். மரங்கள் ரொம்ப பராமரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 20 பேரையாவது வச்சு வேலை வாங்கணும். ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் வேலை செய்கிறாங்க, ஒரு மாதம் ஒருக்கா மட்டும் காட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வேலை செய்யணும். 20-25 பேரை வேலை செய்ய சொல்லணும். இல்லை ரெகுலராக இங்கேயே ஃபீல்டுலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 எம்ப்ளாயிஸ் வந்து இங்கேயே காட்டிலே இருந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பராமரிச்சிக்கலாம். ரீசெண்ட் டேஸில் கம்ப்ளீட் பைப்லைன் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றின பைப்லைன்லாம் இங்கே கிடக்குது பாருங்கள், வால் கேட் வால் எல்லாம் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லி தனி டிரான்ஸ்ஃபார்மரு 24 hours அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இங்கே வந்து பவர் கட்டே இருக்காது. ஸோ தனி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மட்டுமே, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வேறு யாருக்கும் லைனே போகிறது கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு லைன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஃபுல் ஃபென்சிங், எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமே ஃபென்சிங் இருக்கும். ரொம்ப சேஃபான ஏரியா கூட. இன்கேஸ் இதோட சேர்த்து இன்னும் 10 ஏக்கர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ 50-60 ஏக்கருக்கு மேலே ஒரே ஆள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள்.
அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூட்டான ஏரியா தான். ஸோ ஏக்கர் 60 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் தயவுசெய்து மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்ட வீடியோவிலேயே ரொம்ப பெரிய ஏரியா, அதாவது 10 ஏக்கர் 18 ஏக்கர்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதேமாதிரி வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் முடிகிற வீடியோ இன்றைக்கி வந்து 12 நிமிஷத்துக்கு போட்டிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கிறனால தான் உங்களால் பேச முடியும். சும்மா போய்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அவ்வளோ நல்லா பேச முடியாதுங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ஷெட்டு. ரீசெண்ட் டேஸில் வந்து பூஜா கொண்டாடி இருக்கிறாங்க, பொங்கல். அதனால் இங்கே ஒரு 10-20 மரங்களுக்கு மட்டும் அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய குடோனுங்க. அதாவது இங்கே போடுற காயாக இருக்கட்டும், அந்த பைப் லைனு, மோட்ரு, இது மாதிரி ரிலேட்டட் சம்மந்தமான அத்தனை திங்ஸும் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குடோன். கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு ஒரு 60 அடி நீளத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய குடோன் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு லேபர்ஸ் தங்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 12 நிமிஷம் மூச்சை முட்டி பேசிகிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வாங்கலினாலும் பரவாயில்ல, தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை 5 ஏக்கர் ஒரு 5 பேர் சேர்ந்து வாங்குறாங்க, இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்குறீங்கனாலும் தயவுசெய்து கால் பண்ணுங்கள். பிரித்து கொடுக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து 41 ஏக்கர் ஐயோ பெரிய ஏரியா அப்படின்னு தயவுசெய்து வந்து பயப்பட வேணாம். உங்களுக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ, ஏன்னா கம்ப்ளீட் அத்தனை பக்கமும் ரோடு போட்டு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்குன்னு தனியாக பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்து ஒரு ஈபி லைன் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மற்றபடிக்கு வந்து ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த லொக்கேஷன் அல்லது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல்கள் ஏதாவது வேணும்னா தயவுசெய்து மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி 100% கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டு. ரொம்ப ஒரு அருமையான அவர் ரொம்ப சூப்பரான தோட்டத்துக்காரர் தான். ஸோ அவங்ககிட்ட தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை பற்றி வேறு தகவல் இருந்தால் கூப்பிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டு இந்த வார்த்தைகள் இவ்வளோ நாள் நான் தடுமாறிக்கிட்டு பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளூயண்ட்டாக நம்ம லாங்குவேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் மக்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் ரெகுலராக எனக்கு கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.